நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொன்னதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன். இந்து சனாதன சமயம் அப்படின்னா அதில் 300 கோடி தெய்வ வழிபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ரெண்டு. ஒன்று இந்த சைவ சமயம், இன்னொன்று இந்த வைணவ சமயம். இந்த சைவம் சிவன், வைணவங்கிறது இந்த பெருமாள். இது ரெண்டும் தனித்தனியாக இயங்கி வந்துச்சு. அது ரெண்டையும் இணைக்கிற முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அறியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில் மண் அப்படின்னு தொடங்குச்சு அப்படின்னு சொன்னார். ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிச்சு. இரண்டும் சமயங்களும் ஒரு தாய் மக்கள், ஒரு தாயினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை உணர்த்துறதுக்கு 2 வழிபாட்டு தலங்களினுடைய புராண கதைகளை பற்றி சொன்னார். தல புராண கதைகள் இருக்குப்பா அப்படின்னு. ஒவ்வொரு தலத்திற்கும் பல தலப்புராண கதைகள் இருக்கும். அந்த தலப்புராண கதைகளிலே ஒரே மாதிரியாக இதை வலியுறுத்தும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயிலே மண், ரெண்டுமே சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்கு இந்த தலப்புராண கதை சொல்லுதுப்பா அப்படின்னு சொன்னார். ஒன்று இந்த பேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலம். இது இந்த குழுவில் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேசத்தில். இன்னொன்று இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, ரங்கநாத சுவாமி கோவில். ஒன்று சிவன், இன்னொன்று விஷ்ணு கோவில். இந்த பேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது ராவணன் உருவாக்கிய சிவதலம்பா. இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத தலம், இதை அமைச்சது யாரா அப்படின்னா, ராவணனுடைய தம்பி விபீஷணன் உருவாக்குனது அப்படின்னு சொன்னார். அந்த புராண கதைகளில் இருக்கிற ஒரு புராண கதை இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். இந்த பேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலம் உருவான கதையை பற்றி சொன்னார். இந்த ராவணன் கடும் தவம் இருக்கிறான் சிவனை நோக்கி. சிவன் அவன் முன்னாடி நிற்கிறாரு. என்னடா வேணும்னு கேட்குறாரு. அப்போ ராவணன் கேட்குறான், நீங்கள் என் கூட இந்த லங்காபுரி வரணும், இலங்கைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர், சரி அப்படியா, உன் விருப்பம் பூர்த்தி ஆகட்டும், சரி வா நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு லிங்கம் ஆகிடுறாரு. இந்தா எடுத்துக்க அப்படின்னு அந்த லிங்கத்தை அவன் தூக்கிடுறான். தூக்கின பின்னாடி அந்த சிவன் சொல்கிறாரு, இதை நீ எங்கேயுமே இறக்கி வைக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே நீ இறக்கி வைக்கையோ அங்கேயே நான் அமர்ந்து விடுவேன், அந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவன் சம்மதித்து தூக்கிக்கிட்டே போகலாம். பயங்கரமாக தூக்கிக்கிட்டு நடக்கிறான். காட்டு வழி, அந்த வழி, இந்த வழின்னு நடந்து கொண்டே இருக்கின்றான். கைலாயத்தில் இருந்து இலங்கைக்கு செல்வதற்காக இந்த ஹிமாச்சல் பக்கமாக வர்றான். அப்படி அவன் நடந்து வரும் பொழுது அவனுக்கு ரொம்பவும் தண்ணி தாகம் எடுக்குது. என்னடா தண்ணி தாகம் எக்கச்சக்கமாக இருக்கே அப்படின்னு அங்கும் இங்கேன்னு பார்க்குறான். எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்புறமேல் பார்த்தான், கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாடு மேய்ப்பவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது. அவன்கிட்ட போகிறான். போய் கேட்குறான், எப்பா நான் இந்த மாதிரி போகிறேன், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி தாகத்தை எனக்கு தணிச்சிரு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எப்போ நான் வச்சுருக்கிறதே கொஞ்சோண்டு தண்ணி தான். இந்த சூரிய மலையிறது வரைக்கும் நான் இங்கே இருக்கணும், ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். எனக்கு தண்ணி தேவைப்படும், தண்ணி வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். என்னால் அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது, தண்ணியை தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ராவணன் சொல்கிறான், உனக்கு என்ன வேணுமோ நான் தாரம்பா அப்படின்னு சொல்கிறான்.
இந்த நாட்டினுடைய நீ இருக்கிற இந்த நாட்டினுடைய அரசன் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன், அதனால் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொன்னேன். அவனும் நம்பிக்கிறான். ஓகே சரி இந்தா அப்படின்னு அவன் தண்ணியை கொடுக்குறான். அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இந்த லிங்கத்தை கையில் கொடுத்துட்றாரு. லிங்கத்தை அவன் குடிச்சிக்கிறான். தண்ணியை குடிச்சிடறான். குடிச்சிட்டு ரொம்ப கீழே வச்சுட்டு அவன்கிட்ட இந்த லிங்கத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். அப்படி அவன் கிளம்பும் பொழுது நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். தண்ணி குடித்தான். தண்ணி தாகம் தீர்ந்துருச்சு. ஆனால் அவனுக்கு யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியலை. இப்போ யூரின் ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது, என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்தான். யாருனாச்சும் இருக்கிறாங்களான்னு ஒரு வயதானவர் அங்கே நின்று கொண்டு இருந்தார். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னான், எப்பா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் இந்த லிங்கத்தை கையிலே வச்சுக்க, நான் இந்த ஒரு செகண்டில் போனதும் வந்துடுறேன் அப்படின்றான். அவனும் ஒத்துக்கல்ல. எப்பா நான் போகணும், இந்த பொழுது சாய போகுது, இப்போ இருந்து நான் கிளம்புனாதான் கதைக்கு ஆகும் அப்படின்னு சொன்னான். அவனை வற்புறுத்தி ஒரே ஒரு நிமிஷத்திலே வந்து விடுகிறேன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்புகின்றான். போய் அந்த முள் புதாருக்குள்ளே போய் உக்காந்து யூரின் பாஸ் பண்ணி கொண்டே இருக்கின்றான். அப்போ அவன் சொல்கிறான், நீ வேகமாக வரல அப்படின்னு சொன்னா நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான். இவன் ஒன்று கடிக்கிறான். இவன் வர்றதுக்கு நின்ன பாடு கிடையாது. இவனும் போக வேண்டும் அப்படின்னு அர்ஜென்ட்டில் இருக்கிறான். 3 முறை குரல் கொடுப்பேன், 3 முறையில் நீ வரலை அப்படின்னு சொன்னால் நான் அங்கே வச்சுட்டு போய்கிட்டே இருந்துடுவேன். நான் அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறான். இந்த வந்துடுறேன்னு அவன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அது நின்ற பாடு கிடையாது. ஆனால் இவன் முதல் முறை கொடுக்குறான் சவுண்டு, 2வது முறை கொடுக்குறான், 3வது முறை கொடுக்க போகும் பொழுது இந்த வந்துடுறேன்ட்டுன்னு அவன் அங்கிருந்து அறக்க பறக்க ஓடி வருகின்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அங்கே கீழே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அந்த வயதானவன். இவன் என்ன செய்கிறதுன்னே தெரியல. அது சிவன் சொன்னது ஞாபகம் வந்தது. அதாவது எங்கே நீ வைக்கிறியோ அந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன்டா அப்படின்னு சொன்னது. அதனால் அவன் அங்கேயே அவருக்கு பூஜை கீஜை எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து அவன் வெறும் கையோடு திரும்பினான் அப்படின்றாங்க. போகும் பொழுது அந்த தண்ணி தாகம் தமிச்சவனுக்கு தேவையானதை செய்து கொடுத்துட்டு அவன் ஸ்ரீலங்காவிற்கு வெறும் கையோடு போனான் அப்படின்னு அவன் அங்கே பூஜைக்காக வைத்து பூஜை செய்துவிட்டு அங்கேருந்து அவன் நகர்ந்தான். அந்த ராவணன் அங்கே சிவனை அமர வைத்த தலம்தான் இந்த பேஜிநாத் ஜோதிர்லிங்க தலம் அப்படின்னு ஒரு தலக்கதை இருக்குப்பா அப்படின்னாரு. அதேதான் இங்கே இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு என்னது, அங்கே ரங்கநாத சுவாமி இலங்கையிலே ராமன் வெற்றி பெற்றுடுறாரு. வெற்றி பெற்றுட்டு விபீஷணன்கிட்ட சொல்லிடுறாரு, அப்பா நீ ஏன் இந்த ஆட்சியை நடத்திக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் அயோத்தியா போயிடுறார். அயோத்தியா போன பின்னாடி அவருக்கு அங்கே பட்டாபிஷேகம் நடக்குது. அப்படி அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது எல்லா மன்னர்களையும் அழைக்கின்றார்கள். விபீஷணனுக்கும் அழைப்பு வருகிறது. விபீஷணனும் அங்கே போகின்றான். அங்கே போன பின்னாடி இந்த ராமனின் பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்ட மன்னர்கள் அத்தனை பேருக்கும் நினைவு பரிசுகளை கொடுக்குறாங்க. அந்த மூமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க போகும் பொழுது விபீஷணன் கிட்ட வர்றாரு ராமன் வந்து விபீஷணத்தை கேட்குறாரு, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்து கொண்டே வருகின்றேன், உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தர்றேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே விபீஷணன் சொல்கிறான், அதாவது நீங்கள் எனது லங்காவிற்கு வரணும் அப்படின்னு அவனும் அதே தான் சொல்லுகின்றான். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சிலையை ரங்கநாதர் சிலையை கொடுக்குறாரு. அந்த ரங்கநாதர் சிலை என்ன அப்படின்னு சில ராமனினுடைய குலதெய்வம் சிலை, அதை தூக்கி கையில் கொடுக்குறாரு. எப்பா இதை பிடிச்சிக்கும்,
இதை எங்கேயுமே நீ கொண்டு போய் வைத்து விடக்கூடாது, நீ வைத்தாய் என்று சொன்னால் அங்கிருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டான். அங்கேருந்து நடக்கின்றான். நடக்கும் பொழுது ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறான். அந்த இங்கே வந்துடுறான், திருச்சி வந்துடுறான், ஸ்ரீரங்கம் வந்துடுறான். அங்கே நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அவனிடத்திலே ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருக்குது அப்படின்றாங்க இந்த விபீஷணன்கிட்ட. காலையிலே தனது காலை கடன்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஒரு சிறு பூஜையை நடத்திவிட்டு தான் அவன் மற்ற வேலைகளை எல்லாம் கவனிப்பான் அப்படின்னு அவனுடைய சுபாவங்களிலே ஒன்று. அன்னைக்கு காலை நேரம் விடிய போகும் பொழுது மறுபடியும் பயணிக்க வேண்டும் என்றால் தனது அன்றாட வேலைகளிலே முடித்துவிட்டு பயணிக்கணும். அப்போ குளிக்கணும், ஒரு சின்ன பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிய பின்னாடி தான் அவன் மற்ற காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே சுற்றுமுற்றும் பார்க்குறான். இந்த நதி கரையினிலே ஒரே ஒரு பெரியவர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போகிறான். போய் அவர்கிட்ட சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி நான் ஒரு சிறிய முக்கு போட்டு ஒரு சிறிய பூஜையை செய்து விட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன். அதனால் இந்த சிலையை மட்டும் நீங்கள் கையிலேயே வச்சுக்கங்க, நான் ஒரே ஒரு முக்கு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் சரிப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாரு. வாங்கின பின்னாடி அவர் சொல்கிறாரு, எப்போ நான் 3 முறை குரல் கொடுப்பேன், 3ஆவது முறையும் நீ வரலை அப்படின்னா நான் வச்சுட்டு போய்கிட்டே இருந்துடுவேன் அப்படின்னு. சரி தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் அந்த ஆற்றுக்குள்ளே போகிறான். போய் முதல் முக்கு போடுறான். முக்கி போட்டு எந்திரிச்ச உடனே அவன் 1ன்னு சொல்கிறான். 2ஆவது முறை முக்கு போடும்போது 2 அப்படிங்கிறான். 3ஆவது முறை முக்கு போகும்போது அவன் சொல்கிறான் 3ன்னு சொல்லிடுறான். இவன் எழுந்திருக்கிறான். தண்ணியிலிருந்து மூழ்கி எந்திரிச்சு இந்த வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வர்றான். அதற்குள் அவன் அங்கே கீழே வைத்து விடுகின்றான் அந்த சிலையை. அது அங்கேயே இருந்தது. ராமன் சொன்னது ஞாபகம் வந்தது. நீ எங்கே வச்சிடுறையோ அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அதனால் அவன் அங்கேயே அவருக்கு பூஜை கீஜை எல்லாம் செய்து விட்டு அங்கிருந்து அவனும் வெறும் கையோடு திரும்பினான் அப்படின்னு. இந்த 2 புராண கதைகளும் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரியும் சிவனும் ஒன்று அறியாதார் வாயிலே மண்ணு அப்படிங்கிறது தான். 2ம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு தான். இந்த சைவம் வேறு, வைணவம் வேறு அல்ல, 2ம் ஒன்றே அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக உருவானது தான்ப்பா இந்த கலைக்கதைகள். இந்த தலைக்கதைகள் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு அந்த சாதி சொன்னார். அதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மற்றொன்றை அடுத்த வீடியோவிலே காணலாம். நன்றி.